நான் நிரபராதி. இங்க இருக்கிற சில பேர் உங்க பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து மனசாட்சியை மறந்து பொய் சாட்சி சொல்றாங்க. எத்தனை சாட்சிகள் வந்து சொன்னாலும் சரி, நான் திருடல. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் ஏன் ரத்தத்துல ஓடல. உங்க சாட்டைக்கு பயந்து செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள நான் ஒண்ணும் கோழை இல்லை. வாங்க, எந்த தெய்வத்தோட வைரமாலை காணாம குற்றம் சுமத்துறீங்களோ அந்த சன்னிதானத்துக்கே போகும். அது சக்தி உள்ள தெய்வமா இருந்தா, சக்தியை நிலைச்சிருந்தா அந்த தெய்வமே நேர்ல வந்து உண்மை சொல்லும். தெய்வமே சாட்சி சொல்ல நேர்ல வரதா இருந்தா அதிகாரம் ஆணவம் உங்க கண்ணை மறைச்சிருக்காது. நீங்க உத்தமரா இல்லைனாலும் சாதாரண மனுஷனா இருந்திருப்பீங்க. இங்க நீதியும் நேர்மையும் நிலைச்சிருக்கும். உங்க அக்கிரமம் அநியாயம் மண்ணோடு மண்ணா மறைஞ்சிருக்கும். என்ன சொன்ன? அண்ணா, ஒரு பொண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? குற்றவாளிக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல? குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னால் அவளை தண்டிக்க உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் இது விசாரணை. இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க வேறுபாடே கிடையாது. அவளை குற்றவாளி நிரூபிக்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவன் நிரபராதின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? லதா, ஏன் இப்படி செஞ்ச? சின்னதுரை, அப்படி உனக்கு என்ன அவசியம் வந்தது? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம். என்ன சொன்னீங்க? அவங்க சொன்னதே நீங்க இப்படி திருப்பி கேக்குறீங்கல்ல? நான் அதை நம்பல. ஆனா நகை உன் வீட்டுல இருந்ததா உங்க அம்மா தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. கிடைக்கும் சின்னதுரை, கிடைக்கும். நீங்க நினைச்சா எங்க வீட்டுல மட்டும் இல்ல, என் கழுத்துல இருந்து கூட கிடைக்கும். ஏன்னா நீங்க பணக்காரங்க, உங்களால எதையுமே சாதிக்க முடியும். ஆத்திரப்படாம நான் சொல்றத கேள். வேண்டாம் சின்னதுரை, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என் உயிருள்ள வரைக்கும் நான்